செல்ல முடியும். இரண்டாவது ஒரு காரியம் நடக்கும், அந்தி கிறிஸ்துவின் வருகை. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எடுத்து கொள்ளப்பட்டவுடன் இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன், பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான். இப்பவே பாருங்களேன், ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், ஒரே கார்டு, எல்லாமே ஒன்றுன்னு பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இது இவங்க பேசுறது இல்லை, இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான். அவன் எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். அந்தி கிறிஸ்து வந்த உடனே காடு தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறேன், உங்க நெத்தியிலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான். அது அந்தி கிறிஸ்தவனுடைய அடையாளம், அந்தி கிறிஸ்தவனுடைய சீல். அதை நம்ம பதித்து கொள்ள வைப்பான். அது இருந்தாதான் நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அடையாளம் இருக்கணும். நீங்க சாப்பிட போனாலும் அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த காலம் கடைசி காலம், கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும்.